ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுற அந்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 1 o'clock பக்கமே வந்து ஏசி கழட்டி அங்கே மாற்றிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தனால டக்குன்னு நானும் ஜோவும் புது வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கே வந்துட்டு 2 அண்ணா வர சொல்லியிருந்தோம். டக்குன்னு அவங்களும் வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா saree ட்ரேப் பண்ணிக்க சொன்னாங்க. அதனால் நான் இந்த saree தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா இது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் எடுத்திருந்தேன். பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேப் பண்ண வாட்டி எனக்கே பிடிச்சிருந்தது. மார்னிங் வந்துட்டு 8 to 9:30 நினைக்கிறேன் பால் காய்ச்சர்லான்னு சொல்லியிருந்தனால முன்னாடி நானும் ஜீவா, அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போய் கேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து அவங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஓப்பன் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு சார்லியை தான் உள்ளே விட்டேன். பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வரபூ. ஸோ நம்ம ஃபேமிலி பெருசு அப்படின்றனால பழைய வீடு வந்து அவ்வளோவா செட் ஆகலை. அதனால் வேறு வீடு பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்து நானும் ஆன்ட்டியும் நிறைய வீடு பார்த்தோம். 1-2 இல்லை, பட் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. பட் ஃபைனலாக இந்த வீடு நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு ஸ்பார்க் அடித்தது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஓகே, ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து இப்போ பால் காய்ச்சிட்ருக்கோம். இந்த மணியோட வேல்யூ நம்ம எவ்வளோ அதிகம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதோட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். சப்போஸ் கேர்ள்ஸாக இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லிவிட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுல தப்பே இல்லை. இதில் வந்து நம்ம செல்ஃபிஷாக இருந்தாலும் தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்கோமா அப்படின்ட்டு, அப்போ தான் நம்ம மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ நான் ஏன் திருப்பி சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு வந்து எனக்கு டிஎம் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நம்பிட்டேன், ஆனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியல அப்படின்றாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே அது உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே நீ இல்லாமல் என்னால் இதை பண்ண முடியாது, நீ வந்தால் தான் என்னால் முடியும், நீ இல்லாமல் இருக்க, அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்து போகாதீங்க. அங்கேயே ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் என்னால் இதை பண்ண முடியும், நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் என்னால் இதை லீட் பண்ணி கொண்டு போக முடியும், அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விமனாக தான் நீங்கள் வரணுமே தவிர, நீ இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எமோஷ்னல் ஜோனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஈவன் உங்கள் பார்ட்னராக இருந்தாலுமே ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஸோ நிறைய வளவலன்னு பேசியிருப்பேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். பால்லாம் காய்ச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி துளசி செடி இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்கள் அம்மா கரெக்டாக இந்த குடம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஜெல் ஜெல்னு சவுண்டு கேட்கும் இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி லைட் கலர் குர்த்திஸாக இருக்கட்டும், சாரீஸ்க்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற லிக்விட் லிப்ஸ்டிக் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஷேட் வந்து எது சூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். 05 கோகோ க்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் மேக்கப் அவ்வளோவா போடல. ஸோ லிப் மட்டும் கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 12 ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காஜலும் அவ்வளோவா போடல. ஸோ லிப்ஸ் மட்டும் நல்லா போல்டாக போடலாம் அப்படின்னு தோணி இருந்தது. ஸோ இது வந்து நான் ட்ரையிங் ஃபார்முலா, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜோஜோபோ ஆயில் இருக்கனால நல்லா லிப்ஸ் நரிஷ்டாக இருக்கும். 12 ஹார்ஸ்க்கு வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங்காகவே இருந்தது. சூப்பர் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த போல்டான லிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீனில் தெரியிற Gomthi24 கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சொல்லலாம் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள்லாம் வீடு காலி பண்ணோன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா கூட இப்படி தான் நாங்கள்லாம் பண்ணிகிட்ருப்போம். இங்கே வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க சொல்லப்போனால். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திருச்சி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒரு பக்கம் பழைய வீட்டில் பொருள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் பாட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். பட் எப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். என் சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தனால ஒரு 1:30க்கே வந்து கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு ஐஷு வீட்டுக்கு, நானும் என் ஃப்ரெண்டு கீரும் அங்கே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஈவினிங் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ரீச் பண்ணி எங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டோம். நாங்கள் போகிற வரைக்குமே என் மைண்டில் எப்படி இருந்ததுன்னா, ஓகே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், வெட்டிங் அட்டன் பண்ணுறோம், ரிட்டன் வரும், இப்படி தான் இருந்தது. பட் நம்ம என்றைக்கு எதுவுமே எதிர்பார்க்காமல் இருக்கோமோ அன்றைக்கி தான் ஃபுல் ஃபன் நடக்கும். எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு டே எனக்கு. ஸோ என் ஃப்ரெண்டு ஐஷு அவங்க அண்ணா வெட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நானுன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மறக்க மாட்டோம்.
ஈவினிங் ஒரு 6 கிட்ட ரீச் ஆகிட்டோம். 7க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் இருக்கணும். போனோன்னா டமால்னு படுத்தாச்சு. ஏன்னா முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி கொஞ்சம் அந்த டயர்டும் இருக்கும் இல்லைங்களா, ட்ராவல் டயர்டு வேறு சொல்லவா வேணும். ஸோ மாப்பிள்ளையோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவள் மேக்கப்பே போட்டதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என் ஃப்ரெண்டு ஜூனியர் பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. சைடில் நானும் என் ஃப்ரெண்டு கீரும் டக்குன்னு ரெடி ஆகிட்டோம். ஸோ என் ஃப்ரெண்டோட அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நாங்கள் ஒரு 8 o'clock தான் வந்துட்டு மண்டபத்துக்கே ரீச் ஆனோம். நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ரெட் கலர் சுடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஒயிட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இன்னும் சாரீ கட்டிட்டு போகிற அளவுலாம் தெம்பில்லை. சரி ஓகே சுடியே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் அது மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு ஒரு குட்டி ரிசப்ஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா க்ரௌட் வந்தாங்க. என்ன சொல்ல வந்தனா நாங்கள் எல்லோரும் கரெக்டாக ரூமுக்கு ஒரு 10-10:15 வந்தது தான். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அப்படியே படுக்கலான்னு படுத்தது தான் ஒவ்வொருத்தராக வாய் பேச ஆரம்பிச்சது தான். என்ன ஃபன்னுன்றீங்க, ஃபுல் ஃபன்னாக இருந்தது. நைட் ஒரு விடிகாலம் நாங்கள் அகெயின் ஒரு 4-4:30 ரெடி ஆகணும். நாங்கள் தூங்குறதே ஒரு 1/2 an hour தான் இருக்கும். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தோம். கோயிலுக்கு போயிட்டேன். படுக்கவே மாட்டேன். செவு தொட்டி தான் போட்டுருப்பாங்க, நான் அப்படியே போயிடுவேன். எல்லாருக்கும் என்ன பிரச்சனை என் காலேஜ் ஐவி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு ஃபன்னாக இல்லை. காலேஜ்லாம் முடிச்சு பல வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் மீட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபன்னாகவே இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரிலாம் போய் ஒரு ப்ரைவேட்டாக ரூம் எடுத்து அங்கே தங்கி இருந்தீங்கன்னா என்னென்னலாம் பேசுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நாங்கள் லிட்ரலி எல்லாமே பேசணும், செம்ம ஃபன்னாக இல்லை எப்படி சொல்கிறது, நல்லா கலாய்ச்சிட்டு எல்லாமே. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து இந்த பேய்க்கெல்லாம் பயப்படுவாங்களா, நான்லாம் அதில் நம்பர் 1ன்னே சொல்லலாம். பேய் படம் கூட நான் தனியாக பார்க்கவே மாட்டேன் சொல்லப்போனால். எனக்கு இந்த கர்டன்ஸ்லாம் பெருசாக இருந்ததுக்கு அதுக்கும் திறந்து பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். பின்னாடி பில்டிங் இருக்கா இல்லை வெட்ட வெளியாக இருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்காக திறந்தா அதுக்கு எல்லாம் பயந்துக்கிட்டாளுங்க. வச்சுக்கலாமா? எத்தனை மணிக்கு கல்யாணம்? 5:30. எடுத்துட்டு தூங்கட்டுமா? தலை குளிச்சுட்டு உடனே நம்ம பெரிய சீட்ல எடுத்தோம். எனக்கு ரப்பர் பேண்ட் இருந்தா கொடுங்க. நானே கிளிப்ப போட்டுட்டேன். நீ 4:30க்கு எந்திரிச்சிருக்கோம் மதி. நான் 3 o'clock. ட்ரெஸ் ஜவகலா ஜவகலா அந்த தெஃபல எங்க அந்த இந்த பேக் எந்த கலர் எந்த கலர் பேக் இல்ல அது நீ என்ன சொன்ன? சூட்கேஸ்க்கு பேர் என்ன? இப்பெல்லாம் போட்டு போட்டுருக்கோம். அது எது என் பேக் அதுக்குள்ள இருந்துச்சுன்னா வீடு என்னவா ஸ்டோரேஜ் இஷ்யூ ஆகாது இல்ல 5 இருக்கா? அதே மாதிரி இவங்க டெலிவரி பண்ணா கடைசி வரலும் நான் பெட்டில் கார்னரில் படுக்கவே இல்லையே. ஏன்னா எனக்கு அது பயம். எப்போ பெட்டில் பார்த்தாலும் கொஞ்சம் நடுவாக்க படுக்கணும் அப்படின்னா. இல்லைனா ஒரு பக்கம் பில்லோ வச்சுப்பேன். இங்கே 2 பில்லோ தான் கொடுத்துருந்தாங்க, இன்னொரு பில்லோவும் இல்லை. கேட்குறதுக்கு வெளியே ஆளும் இல்லை. கதவு திறக்கவும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக நம்ம யூடியூப்பில் இதில் நிறையா பார்த்த விஷயங்கள்லாம் அப்படி.
என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா போகும்போது எந்த ட்ரெஸ்ஸில் போகலாம் அப்படின்னு தான். ஏன்னா நான் வந்த ட்ரெஸ்லேயே அதே போட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா லாங் ட்ராவலாக இருக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டைம் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு வழியாக லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு. எனக்கு அந்த நைட் லேம்ப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்த ரூமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அப்பார்ட்மெண்ட் தான், பட் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னொன்று பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமில் வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறவங்க யாரும் இருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த ரூம் பக்கம் போகல. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் போய் பார்த்தேன், பால்கனியோட சூப்பராக இருந்துச்சு. ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 4:15க்கு எழுப்பி விட்டாளுங்க. ஏன்னா டக்குன்னு ரெடி ஆகணும் அப்படின்ட்டு. நேற்று தான் நம்ம லேட்டாக போய்டும், இன்றைக்கி சீக்கிரம் போயிடணும். அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளையோட தங்கச்சி வேறு தாலி கட்டுறப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கணும்டி, அதனால் எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. மார்னிங் அவளுக்கு போட்டிருந்த மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேஸ் அவ்வளோ அழகாக போட்டிருந்தா. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே ட்ரெஸ் அந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டேன். ஃபேஸ்க்கு அவ்வளோவா நான் எதுவும் போடல. ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, இதனால் ஃபேஸில் ஒயிட் பேட்சஸ் வந்து இருந்தனால எதுவும் போடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் லைட்டாக வந்து ப்ளஷ் மட்டும் போட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன் நான். காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை, இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன, பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன, ஸ்பரிசங்கள் புதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்ட. காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீல் பண்ணவே ஆரம்பித்தேன். என்னதுன்னு கேட்குறீங்களா? நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பேசிகிட்டு இருந்தோம்ல, காலையில் திறக்கவே முடியல, அவ்வளோ எரிச்சல். அதுவும் இந்த சோப் போட்டு மூஞ்சி கழுவுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சல் வரும் பாருங்களேன். ஐயோ இருந்தது, இதுக்கு மைதியாக தூங்கியே இருந்திருக்கலாம்டா அப்படின்னு. ஸோ சென்ட்ரலில் இருக்கிறது தான் ஜூனியர் பொண்ணு ரம்யா. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அவள் ஃபேஸ் பார்க்க தான் இப்படி குழந்தைத்தனமாக இருக்குது, ஆனால் அவளால் தான் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த ப்ராசஸ் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய வெட்டிங் ஞாபகம் வந்தது. நமக்கும் இப்படி தானே பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜில் மாப்பிள்ளை பொண்ணு நிற்கும்போது அவங்க ஃபீலிங்ஸ் வந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் கிளிப்ஸ் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் மாப்பிள்ளையோட தங்கச்சின்னு, ஒரு பக்கம் பொண்ணோட அண்ணன். இதை பார்க்கும்போது ஐயோ எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டே கார் அரேஞ்ச் பண்ணிட்டா. நாங்கள் அகெயின் ரூமுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கே வந்துட்டோம். ஏன்னா லிட்ரலி கண்ணே திறக்க முடியல, அவ்வளோ வலியாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேபிஸ்லாம் இருந்தாங்க அழகழகா. அதில் ஒரு பேபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சியே கடைசியாக அழ வச்சிட்டோம். பேபி மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு ஐயோ சுற்றியும் பைத்தியங்களாக இருக்கே, நீ தூக்கிட்டு போடா தகப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் தூங்குனதுக்கப்புறம் நல்லா சிரிச்சிட்டே இருந்தேன். அந்த பேபி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், நல்லா சிரிச்சிட்டே இருந்தால் திடீர்னு அழுந்தோன்னு நானே பயந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாம்பூலம் போய் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக நாங்களும் வந்துட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே. ஸோ அகெயின் மண்டபத்துலேருந்து ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மண்டபத்துக்கே நாங்கள் வந்தோம். ஏன்னா இங்கே இருந்தால் ஃபுல்லாக பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க.
ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு ரூமில் வந்து பால்கனியோடு இருக்குது அப்படின்ட்டு. அவங்க வந்து வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இயரிங் பெருசாக போட்டிருந்தது, எல்லாத்தையும் கழட்டிட்டு தூக்கி ஒரு பன் போட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது வெட்டிங்க்காக போயிட்டு வந்த ட்ரிப் அப்படின்ற மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ நைட் ஒரு 8 o'clock கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஐஷு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஏன்னா அங்கேயே வந்து ஆட்டோ நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக எங்கள் புது வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு.